ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகளை வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சளி, ஆஸ்துமா, மூச்சிரைச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் கண் பிரச்சனை, தலைமுடி பிரச்சனை இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். இதை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டான ஒரு சூப் ரெசிபி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். 6-7 சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 5-6 கரிசலாங்கண்ணி இலைகள். இது அதிகமாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா கசப்பாயிடும், அதனால் சேர்த்தக்கூடாது. அளவாக சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கசப்பு வந்து தெரியாது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இதில் வந்து தங்கச்சத்து இருக்குது அப்படிங்கிறாங்க, இரும்பு சத்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து மஞ்சக்காமாலை, கல்லீரல் பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கிறாங்க. ஆனால் எதையுமே வந்து நம்ம அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ இஞ்சி எல்லாமே சேர்த்திட்டேன். அடுத்து தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியும் இதை நீக்கிட்டு அதையும் சேர்த்தியாச்சு. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்ந்து நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு சின்னதாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே நான் வந்து கொஞ்சமாக ரசம் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா வெறும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ரசப்பொடி வீட்டில் அரைச்ச அந்த பொடி சேர்த்துறேன். கூடவே பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துறேன். அதுக்கப்புறமா ஒரு 10லிருந்து 15 மீல் மேக்கரை வந்து ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது இடையில அவங்களுக்கு கடிச்சிக்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. இது நல்லா குக்காகி மசிக்கிற அளவுக்கு வேகணும், அது வரைக்கும் வேகட்டும். ஸோ ஈஸியாக நம்ம இடிக்கல் வச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு மசிச்சு விட்டுடலாம். இப்போ தண்ணியை வந்து வடிச்சிட்டேன், விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடிக்கல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் அந்த எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கிறேன். கூடவே வந்து நான் கொஞ்சமாக சோயா வந்து எண்ணெயில் பொரிச்சு போட்டு அந்த சூப்லேயே கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான சூப் வெரைட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.